வெல்கம் டு இது எங்க ஊரு vlogs. ஆமா இது எந்த ஊரு? இப்போ நம்ம வந்திருக்கோம் ட்ராங்கியூ பார் தரங்கம்பாடி. புரியுற மாதிரி சொல்லியா? தரங்கம்பாடிக்கு வந்திருக்கோம். நமக்கு பின்னாடி இருக்கிறது வந்து டேனிஷ் ஃபோர்ட். என்னன்னா இந்த ஃபோர்ட் வந்துட்டு சீரமைப்பு பணி நடக்குது. ஆமாம், மியூசியம் இந்த ஒர்க் ஃபுல்லாக அந்த அளவுக்கு உள்ளே போய் பெருசாக பார்க்க முடியல. பட் நாங்கள் பார்த்த வரைக்கும் என்ன இருந்துச்சுன்னா கத்தி, பல காலத்து கத்தி, ஒரு மீனோட வாயின்னு சொல்லிட்டு முதல்ல மாதிரி இருந்துச்சு. ஆமாம், அந்த மீனோட வேளா மீனோட தாடை இருந்தது. வேளா மீனோ சின்ன சின்ன காயின்ஸு, வேற பழைய காலத்தில் அவங்க யூஸ் பண்ண சைனீஸ் பாட்டு, அவங்க ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணது, இந்த கோட்டையை கட்டின ஒரு பேர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு வெளியில் வந்தோம்னா இன்னும் வந்துட்டு ஃபுல் மெயின்டெனன்ஸே இல்லை. ஆக்சுவலாக சொல்லணும்னா இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எங்களுக்கு கீழே தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த ஃபோர்ட் வந்து தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்த ஒரு நாயக்கர் மன்னர்கிட்ட இருந்து பெர்மிஷன் வாங்கி கட்டியிருக்காங்க டேனிஷ் பீப்புள்ஸ். இங்கே அதாவது ஃபோர்ட்டு கட்டுறதுக்காக பெர்மிஷன் வாங்கலை, அவங்க தங்குறதுக்காக தானே தரையிறங்கிறதுக்கே பெர்மிஷன் வாங்கி தான் பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. இந்த இடத்துல நாங்கள் வரலாமான்னு, சரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கோங்கன்னாங்க. அப்படி அவங்க அமைச்ச இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு வந்து இந்த ஏரியா தான் அவங்க ஃபுல்லாக அவங்க வந்து கட்டிக்கிட்டது. எப்போ கட்டினாங்க என்னன்ற டீட்டெயிலாம் இந்த இடத்துல இந்த ஃபோட்டோவில் நமக்கு கிடச்சிச்சு. ஆமாம், இதை வந்து அந்த நாயக்கர் மன்னர் வந்து இவங்களுக்கு எப்படி வழங்கியிருக்காருன்னா ஒரு பொன் ஓலை மூலமாக வழங்கியிருக்காரு. அது இங்கே இருக்குது. ஆமாம், அந்த பொன் ஓலை இங்கே தான் கண்டுபிடிச்சோம். அது இங்கே தான் இருந்தது. இப்போ வந்துட்டு கீழே இறங்கி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தோட்டம் மாதிரி ஒரு ஏரியா செட் பண்ணியிருக்காங்க. இந்த பின்னாடி தெரியும் நினைக்கிறேன், அப்படியே உங்களுக்கு காட்டுறோம். இந்த ஏரியாவில் கார்னரில் வந்தோம்னா வரிசையாக வந்துட்டு இவங்க ஜெயிலு இந்த ஏரியாலாம் தாண்டி வந்தோம்னா இங்கே அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு, சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி அடுத்தடுத்து ரூம்ஸ்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. சமையல் அறை. இப்போ நாங்கள் இருக்கிறது சமையல் அறை, அதுக்கு முன்னாடி சமையல் பொருட்கள் அறை, பீர் மற்றும் ஒயின் அறை, ஆமாம், போல்ட்ரி இருக்குது, கோழிகள் வளர்க்கும் அறை, அதுக்கப்புறம் வந்துட்டு வீரர்கள் தங்கும் அறை. அது மட்டுமே ஒரு 4 இதுக்கு மேலே இருக்குது. வீரர்கள் தங்கும் அறை பார்த்து பார்த்தோம்னா ஒரு 4 இதுக்கு மேலே இருக்குது வரிசையாக. அதுக்கப்புறம் நீர் கொண்டு மறை, நீர் கொண்டு வரும் வழி அந்த அதனால் வந்துட்டு அது ரூம் கிடையாது, அது வந்து வழியா இது வழியாக தான் தண்ணியெல்லாம் கொண்டு போயிருக்கிறதா போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இருக்கிற எல்லா பாதையும் ஆமாம் கல்படுக்கையில் படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு சமணர்கள் வாழ்க்கை வாழ்ந்து லிவிங் தங்கும் மறை. சரி, ஓகே. இதில் என்ன காமெடி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்துல இந்த இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்த அந்த அறையெல்லாம் இருக்குல்ல, இந்த அறைக்கு கடைசியில் இந்த பக்கம் தான் வந்து பார்க்கணும். அங்கே தான் இருக்குது மெயினான மேட்ரு, வெடி மருந்து அறை. ஓகே, ஸோ இத்தனை அறைகள் இருக்குங்க. அதில் என்ன காமெடினா இந்த அறைகளுக்கு உள்ள அந்த ஜெயில் டைப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏற்கனவே வந்துட்டு திண்டுக்கல் ஃபோர்ட்டு பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட சேம் அந்த உள்ளே இருக்கிற என்னடா இப்படி இருக்க அறைங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டான்னு சொன்னோம்னா அந்த இப்படி வளைஞ்சு இருக்கும், உள்ளே ரொம்ப பல்வேறு இறங்கும், அந்த மாதிரியே இருந்துச்சு நீங்கள் இங்கே வந்து பார்த்தோம்னா. பட் ஆனால் இப்போதைக்கு உள்ளே அலௌடு இல்லை. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டால் அவங்ககிட்ட கேட்டு கொஞ்ச நேரம் உள்ளே மட்டும் போயிட்டு வரணும். பட் ரெக்கார்ட் பண்ண விடல, பட் உள்ளே மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம். ஓகே, வாங்க அப்படியே பீச்சை பார்த்துட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்துட்டு ஆடுதாவும் காவேரி அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடல் தெரியுதா பின்னாடி? கடல் தெரியுதா? தரங்கம்பாடி கடற்கரையில இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், சன் டிவி செய்திகளுக்காக. நல்லா இருக்கு இந்த ஃபீல் நல்லா இருக்கு. இன்ஜினியர் வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டாரு. என்ன பண்றது, காத்து கிட்டத்தட்ட எப்படி அடிக்குதுன்னா ஒரு பக்கமா இந்த பக்கமா தள்ளு கிராஸா, அதாவது இங்கிட்டுனா டேரெக்டாக இங்கிட்டு இருந்து இல்லை, அப்படியே இந்த டேரக்ஷன்ல இருந்து இப்படி ஒரு கிராஸில் தள்ளு. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கிறேன். இந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் கடல், இந்த பக்கமும் கடல், நடுவில் கொஞ்சம் தூரத்தில் நான் அப்படியே எங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் டேனிஷ் ஃபோர்ட் இருக்குது. பட் ஆனால் எங்களுக்கு காட்டினது ஆப்போசிட்டில் சன்லைட் இருக்கனால தெரியாது. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு கடல். எஸ், இந்த பாருங்க நத்த உயிரோட இருக்கு. உயிரோட நத்த இங்க வாங்க உயிரோட நத்த. இது என்னன்னு தெரியுதா? இது இன்னொரோட ஓடுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும்ல, அந்த நண்டு. நண்டுனே இது. அதான் உள்ள இருக்க நத்தையை தின்றுச்சா? அது செத்த ஓடுக்குள்ள போய் உட்காந்துக்கும்.
ஓஹோ கடங்கண்டு பேசும்ல ஆ ஹாய் கார்ட்டூன்லலாம் உனைய வச்சா பயங்கரமா ஃபேமஸ் ஆள் சைஸுக்கு கையும் பார்த்தியா எந்தெந்த மீன் இருக்குன்னு நம்ம பையன் தான் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் கை வைங்க முடியாது அடிச்சு போகிறோம் அதுக்கு தானே கையை பிடிச்சி வெளியே வந்துருச்சுன்னா அந்த மாதிரி போடுறேன். சரி ஓகே வேற கூடு கிடச்சிருச்சுன்னு உள்ள வந்துடுவான் அப்படியே நிற்க வச்சிருவோம் விட்டுருவோம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இல்ல வெளியே வந்துருப்போம் இருக்குன்னு எடுங்க அப்போ நடிக்கிறியா இல்லை ஏதோ கடல் அட்டை அதை எடுத்து போடு 2 கல்லை வச்சு எடுங்க அது என்னன்னே தெரில அன்னைக்கு அதை தோண்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்காம போகிறதா இல்லை ஓகே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிக்காம விட மாட்டோம் களத்தில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பார்க்க பாம்பு மாதிரியே இருக்குது பாம்பா என்ன அது? கடல் பாம்பா தெரியல இன்னும் உயிர் இருக்கா இல்லையா இன்னும் நென்த்தா போகுது அடியில செத்து போச்சுப்பா அது செத்து போனது தான் செத்துட்டான்டா செத்தவன் தான் இருந்தாலும் அவன் யாருன்னு தெரியணுமே நமக்கு அவன் நீளம் என்ன அவன் ஆள் எப்படி அகலம் எப்படி வேணான்றீங்களா சரி போதும் ஏற்கனவே புகஞ்சு கிடக்காரு என்ன இருந்தாலும் கடலை பார்த்தாங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடுது ஜாலியாக அங்கே எங்கே சுற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் காற்றை வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த கடல் தண்ணியில் காலை நினச்சிக்கிட்டு அங்கே நின்றுட்டு ஓடிக்கிட்டு அப்பப்போ கேமரா விட்டு நகர்ந்து போய்க்கிறேன் ஸோ சாரி கண்டிப்பாக வந்தீங்கன்னா இதையும் என்ஜாய் பண்ணிட்டு போங்க வேணா தண்ணி ரொம்ப அழுக்கா இருக்கு யா சாக்கடையா இருக்கு அந்த மீறி கடல் வேணும்னா வந்து என்ஜாய் பண்ணுங்க இவருக்கு வந்து கொஞ்சம் ஓசிடி இருக்கனால அதிகமாக சுத்தம் பார்க்குறாரு ஓசிடி இல்லையா கண்ணில் பார்த்தா தெரியலையா கட்டுறாவியா இருக்கு எனக்கு இந்த ஓசிடி ஏபிசிடிலாம் ஒன்றும் கிடையாது மண்ணு தான் கலந்துருக்கு மண் தண்ணி மண் தண்ணி மந்தண்ணி 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 இன்னும் கொஞ்ச நாள்ல அதான்டா சொல்கிறேன் எனி டைம் ஊந்துரும் போல பாரு ஏற்கனவே விரிசல் விட்டுருக்கு அதில் தண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு எனி டைம் கரண்ட் கீழே விழுகும் ஓகே முன்னாடி ஒரு கட்டடம் தெரியுதா அந்த கட்டடத்தை பற்றி சொல்ல ஒரு நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் அது வந்து ஒரு இப்போ டேனிஷ் ஃபோர்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து டேனிஷ் கட்டின டேனிஷோட பங்களா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நல்லா ரெனோவேட் பண்ணி நீட்டாக பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து இப்போ பர்சனுக்கு வந்துட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க உள்ள திங்ஸ் எல்லாமே அந்த பழைய பங்களோ அந்த கட்டுமானம் எல்லாமே அவங்க ஸ்டைலில் தான் இருக்கும் மெட்டீரியல்ஸும் அவங்க யூஸ் பண்ணதெல்லாம் இருக்கும் பார்க்கலாமேன்னு ஒரு ஆசை சரிதான் இதே மாதிரி என்ட்ரி ஃபீஸ் ஏதாவது வச்சு உள்ளே விடுவாங்கன்னு நினச்சோம் ஆனால் அங்கே என்ன போட்டுருந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு அது எவனும் என்ட்ரியே கொடுக்கக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு ஃபீஸாக இருந்தது அதை பார்த்தோன்னே லைட்டாக பகீர்னு வந்துட்டு கிளம்பி வந்துடும் கடலில் குளிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கடல் காற்று ரொம்ப இனிமையாக இருக்குது அந்த ப்ரைஸை பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் பக் அப்படின்னு இருக்கு என்ன பண்ணுறது 3 நாள் தானே 3 பேரும் சேர்ந்து 3 நாள் தின்னா கூட ஃபோர்ட் அந்த அளவுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைன்னா கூட பட் அங்கே இருக்க பொருட்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கு அவங்க டேனிஷ் இப்போ வரைக்கும் அவங்கெல்லாம் அந்த டைமில் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஃபோட்டோஸ் கூட இருந்தது சம் ஃபோட்டோஸ் கூட எல்லாம் இருந்தது எனக்கு குறிப்பாக இங்கே வந்திருந்தவர் இந்த இடத்தெல்லாம் கட்டின அமைச்சவர் அவரோட ஃபோட்டோஸ் பழைய ஃபோட்டோ கிடச்சிருந்துச்சு இங்கே கடல் சார்பு உயிரினங்களை பற்றின ஒரு மியூசியம் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் ஸோ அடுத்து அதையும் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஆனால் கடலில் குளிச்சது ஜாலியாக இருந்தது கடலில் குளிக்கல சாரி கடலில் கால் வச்சது ஜாலியாக இருந்தது மற்ற இடத்துல அந்த மாதிரி எம்டி ஏரியா இதெல்லாம் இருந்துச்சுன்னா பறவைங்கள்லாம் புறா தான் நிறையா பிறக்கும் இங்கே மட்டும் தான் காக்கா கூட்டமாக பறந்து வருது எல்லா கம்புலையும் காக்கா தான் கூடு கட்டி வச்சிருக்கு ஆமாம் அது என்ன பண்ண முடியும் அந்தந்த இடத்துக்கு ஏத்தாப்புல தான் பறவை வரும் இங்கே வெயில் ஜாஸ்தி போகிறாங்க கடைசி அது சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள் இன்னைக்கு அங்கே அந்த பகீர் அனுபவம் உங்களுக்கும் கிடைக்கணும்னா நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் காலெலாம் மண்ணாக ஒட்டி இருக்கு இப்போ இந்த மண்ணெல்லாம் சரி பண்ணணும் என்ன பண்ணலாம் உட்காந்து மொக்கையை போட்டு சாவடிச்சுட்டு போவோம் அமைதியாக உட்காந்து என்ன ஆச்சுன்னா தண்ணியில் நனைஞ்சாச்சு வேண்டி ஈரம் காயணும் உட்காரணும் சரி உட்கார்றப்ப என்ன பண்ணலாம் என்ன அது வரைக்கும் போய் என்ன பங்களா இருக்கே போய் பார்க்கலாமான்னு பிளான் பண்ணது பங்களாவுக்குள்ளே போகலான்னு பார்த்தா உள்ள கேட்டை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி வெளியிலே எழுதி விட்டுட்டாங்க உள்ள யூ கான்ட் அலவுடுன்னு என்ன பண்ணலாம் ஆனால் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த பில்டிங்கை சுற்றி இப்போ நம்ம ஊரெல்லாம் வந்து பில்டிங்கை சுற்றி ஏதாவது செடி வைக்கணும் எதாவது பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அங்கங்கே இந்த குரோட்டன்ஸு சம்திங் அந்த மாதிரி ஏதாவது வைப்பாங்கல்ல இங்கே பாருங்கள் வெறும் கேக்டஸை வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க அந்த வாலுக்கும் அந்த கேக்டஸோட ஸ்ட்ரக்சருக்கும் செமையாக எடுத்து கொடுக்குது நான் அதையும் காட்டுறேன் எந்த வால் அது நான் சொல்லும் இந்த வாழும் அல்ல பின்னிருந்து வளரும் வாழும் அல்ல சுவர் சூப்பரா அந்த டச் பங்களாவோட சுவர் சுற்றுச்சுவர் தமிழ் இருக்கையில் ஏனையா ஆங்கிலம் ஆங்கிலம் அவ்வப்போது தேவைப்படுகிறது அல்லவா அவ்வப்போது பயன்படுத்துங்க அவ்வப்போது என்றால் எவ்வப்போதெல்லாம் நான் பயன்படுத்த வேண்டும் என்று தாங்களே கூறிவிடுங்களேன் அவ்வப்போது என்றால்
வெகுஜன மக்களுக்கு புரிதலில் ஜனம் என்பது தமிழ் அல்லவா? வெகுசன மக்கள், வெகு ஆமாம் வெகுதியான மக்கள் என்று சொல்லலாமே. சரி, ஓகே. வெகுதியான மக்கள் புரிதலில் தடைபாடு ஏற்படும் பொழுது இப்படியே ஆங்கிலத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் உன்குழாயிலிருந்து நம்மை பிளாக் செய்து விடுவார்கள். அன்சப்ஸ்கிரைப் செய்து விட்டு அடிச்சு போடா நாயே அப்படின்னு கமெண்ட்ல போட்டு விட்டு. சரி, ஓகே. சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைப் இனாம். சரி, அந்த ஆடுதாவுதல் இல்லையா? அங்கே இல்லையா? அது வேற ஏதோ ஏரியாவா மாத்திக்க. அங்க இருக்கிறது இல்லை, அது ஆடுதாவா தான். தாவாதா?